இன்று நாம் பார்க்க போகும் பாடமானது சந்தைப்படுத்துதல் தகவல் அமைப்பு, மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேட்டிக்ஸ். என்னுடைய பெயர் KS இளங்கோவன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், கெஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட், திண்டுக்கல். சந்தைப்படுத்துதல் தகவல் அமைப்பு இன்றைய பாடம். இந்த பாடத்திட்டத்தில் கட்டமைப்புகள் என்னென்ன இருக்கின்றது என்று பார்க்க போனால், முதலாவதாக குறிக்கோள்கள், அறிமுகம், நோக்கம், சந்தைப்படுத்தல் தகவல் அமைப்பு மற்றும் அதனுடைய முக்கியத்துவம். சந்தைப்படுத்துதல் தகவல் அமைப்பு, வேறுபட்ட தகவல் வகைகளை பயன்படுத்துதல் எப்படி, சந்தைப்படுத்துதல் ஆராய்ச்சி மற்றும் அதனுடைய நோக்கங்கள், சேகரிப்பில் ஆய்வு முறைகளின் பங்கு மற்றும் கருவிகள், தரவு மற்றும் விளக்கத்தை பகுப்பாய்வு செய்தல், கரிம வேளாண்மை அதாவது இயற்கை வேளாண்மை பற்றிய சந்தைப்படுத்தல் தகவல்கள் தேவை, ஆரம்ப தகவல் சேகரிப்பு, இரண்டாம் தரவை பயன்படுத்துவதற்கான நோக்கம், கரிம வேளாண்மை மற்றும் அதன் சந்தை பற்றிய தொடர்புடைய தகவல்கள். அடுத்து இதில் சம்பந்தப்பட்ட முக்கியமான வார்த்தைகள். நோக்கங்கள் மற்றும் அறிமுகம். இந்த அலகின் இந்த யூனிட், இந்த பாடத்திட்டத்தின் நோக்கங்கள் தலைப்பில் உள்ள முக்கியமான விஷயங்களை நம்ம இங்கு பார்க்க இருக்கிறோம். கரிம உற்பத்திக்கான சந்தைப்படுத்தல் தகவலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இந்த அலகினுடைய நோக்கம். சந்தைப்படுத்துதலின் அடிப்படை நோக்கம், உற்பத்தியாளர் மற்றும் அதன் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் தயாரிப்புகள், அதனுடைய சேவைகள், விலை நிர்ணயம் செய்தல், விளம்பரம் மற்றும் விநியோகம் ஆகியவற்றை திட்டமிட்டு செயல்படுத்த ஒரு தயாரிப்பாளரை அனுமதிப்பு ஆகும். சரியான நபர்களுக்கு பெறுவதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சரியான இடத்தில் மற்றும் நேரத்தில் சரியான விலையுடன் விளம்பர நுட்பங்களின் சரியான கலவையை பயன்படுத்துவதன் மூலமாக நமது நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது. சந்தைப்படுத்துதல் தகவல் அமைப்பு மற்றும் அதன் முக்கியத்துவம் என்ன என்றால், உலகளாவிய சந்தைப்படுத்துதல், அதாவது மார்க்கெட்டிங் இங்கிலாந்துல மட்டும் இல்லாம ஃபாரின் வெளிநாடுகளிலும் சந்தைப்படுத்துதல். வாங்குபவருடைய சாய்ஸ், அதாவது நுகர்வோர், கன்சியூமர், அவங்களுடைய விருப்பம். அடுத்து விற்பனையில் போட்டி. பொதுவாக தயாரிப்பாளர்கள் அல்லது நிறுவனங்களின் தங்கள் புவியியல் சந்தை கவரேஜை விரிவுபடுத்தல், அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஏரியா இன்னும் பெரிதாக விரிவுபடுத்துவது. அவர்களின் மேலாளர்கள் அல்லது முடிவு எடுப்பவர்களுக்கு முன்னெப்போதையும் விட குறைவாக கூடுதல் தகவல் தேவைப்படுகிறது. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேலாளர்களுக்கு அல்லது முடிவெடுக்கக்கூடியவர்கள், அதாவது டெசிஷன் மேக்கர்ஸ், அவர்களுக்கு முன்னால் இருந்ததை விட விரைவாக கூடுதல் தகவல் தேவைப்படுகிறது. வாங்குபவரின் வருமானம் மேம்படுவதால் அவர்களது தயாரிப்புகள், பொருட்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். விற்பனையாளர்கள் பிராண்டிங், தயாரிப்பு வேறுபாடு, விளம்பரம் மற்றும் விற்பனை மேம்பாடு ஆகியவற்றின் பயன்பாட்டை அதிகரிக்கும் போது அவர்களுக்கு சந்தைப்படுத்தல் கருவிகளின் செயல்திறன் பற்றிய தகவல் தேவைப்படுகிறது. வெவ்வேறு வகையான தகவல் பற்றிய புரிதல். முறையான தகவல் சேகரிப்பு வெற்றியின் நிகழ்வை அதிகரிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. தேவையான தகவல் உள்பதிவு, சந்தைப்படுத்தல் நுண்ணறிவு நடவடிக்கைகள், சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி மற்றும் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு மூலம் உருவாக்கப்படுகிறது என்பதை இங்கு நாம் தீர்மானிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். பொதுவாக முடிவு எடுப்பவர்களால் 3 வகையான தகவல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று அகநிலை தகவல், இரண்டாவதாக இரண்டாம் நிலை தகவல், மூன்றாவதாக முதன்மை தகவல். இந்த மூன்றும் முடிவெடுப்பவர்கள்னா யாரு? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுன்றவங்க, டெசிஷன் மேக்கர்ஸ்.
அவங்களுக்கு வந்து இந்த தகவல்கள் வந்து முக்கியமா வந்து 3 விதமான தகவல்கள் தேவைப்படுகிறது. முதலாவதாக நாம பார்க்க போறது அகநிலை தகவல். அகநிலை தகவல்களுக்கு விருந்தினர்கள், நண்பர்கள், உள் உணர்வு, நம்மளுடைய உள் உணர்வு என்ன சொல்லுது, அடுத்து வதந்திகள், ரூமர்ஸ் அல்லது நிபுணர் கருத்துக்கள் போன்ற பல்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன. எதற்கு? அகநிலை தகவலுக்கு இப்படிலாம் பேரு கொடுக்கிறாங்க. பெயரை பொருட்படுத்தாமல் அகநிலை தகவலை முடிவெடுப்பவரின் கடந்த கால அனுபவங்கள், நிபுணத்துவம், அனுமானங்கள், உணர்வுகள் அல்லது தீர்ப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு முறையான உண்மை சேகரிப்பும் இல்லாமல் வெறுமனே தகவலாக பார்க்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முறையான உண்மை சேகரிப்பும் இல்லை, வெறுமனே தகவலாக மட்டுமே இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அகநிலை தகவலை கருத்தில் கொண்டால் மோசமான முடிவை எடுக்கும் ஆபத்து உள்ளது. அதாவது நண்பர்கள் சொன்னாங்க, வந்த விருந்தினர் சொன்னாங்க, என் மனசு சொல்லுது, ரூமர் கேட்டேன், இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் சரியா, அது வந்து தவறாகத்தான் இருக்கும். இந்த வகையான தகவல் சார்பு தவறான விளக்கங்கள் மற்றும் பொருத்தமற்ற செயல்களுக்கு வழிவகுக்கும். இரண்டாம் நிலை தகவல். இரண்டாம் நிலை தகவல் என்பது தற்போதையத்தை தவிர வேறு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்காக விளக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தகவல்களின் கிடைக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் புரிந்து கொள்வதில் சில அறிவு இடைவெளி இருப்பதால், அதாவது அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த விழிப்புணர்வு, அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு போதுமான ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்து அதிகமான இடைவெளியில் இருப்பதால் தற்போதைய சூழ்நிலையில் இந்த தகவலை பயன்படுத்துவதில் சிரமங்கள் உள்ளன. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டால தான் அது முடியும். இத்தகைய தகவல்கள் குறைந்தபட்சம் இரண்டாவது முறையாக மீண்டும் கையாளப்பட்டு, ஒரு முறைக்கு 2 முறை கையாளப்பட்டு மறுவிளக்கம் செய்யப்பட வேண்டும். முதன்மை தகவல். முதன்மை தகவல் என்பது ஒரு குறிப்பிட்ட தற்போதைய சிக்கல் சூழ்நிலைகளுக்கான முறைப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி செயல்முறை மூலம் பெறப்பட்டதாகும். தற்போதைய சிக்கல் அப்படின்றத வந்து, இந்த சிக்கல்னா நம்ம என்ன அதை குறிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னா, நடைமுறை சிக்கல். ஒரு தொழில் தொடங்குவதில் வந்து ப்ராப்ளம், அல்லது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம், அதை விற்பனை செய்வது எப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இதற்காக தான் முதன்மை தகவல் என்பது ஒரு குறிப்பிட்ட தற்போதைய சிக்கல் சூழ்நிலைக்கான முறைப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி செயல்முறை மூலம் பெறப்பட்டது ஆகும். தகவல்களின் அறிவியல் வடிவங்கள் 4 வகையாக வகைப்படுத்தலாம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 4 விதமா கிளாசிஃபை பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு பார்த்தோமானால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது வந்து உண்மைகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீடுகள். அடுத்து வந்து நம்ம 3ஆவதா வகைப்படுத்துறது என்னன்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து கணிப்புகள். கடைசியாக உறவு முறை. இப்ப உண்மைகளை பத்தி பார்ப்போம். உண்மைகள் தகவலின் மிக அடிப்படையான வடிவமாக செயல்படுகின்றன. ஒரு செய்தி ஒரு நபர்கிட்ட இருந்து, ஒரு அதிகாரி கிட்ட இருந்து, ஒரு விஞ்ஞானி கிட்ட இருந்து, ஒரு தொழில் உற்பத்தியாளர் கிட்ட இருந்து நமக்கு வருது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த உண்மைகள் தகவலின் மிக அடிப்படையான வடிவமாக செயல்படுகின்றது என்பதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. உண்மை என்பது பல வெளிப்புற ஆதாரங்கள் மூலம் கவனிக்கக்கூடிய மற்றும் சரிபார்க்கக்கூடிய சில தகவல் ஆகும். உண்மையான சரியான நேரத்தில் இருக்கும் வரை முடிவெடுப்பவர்கள் அதை நம்பலாம். ஏனெனில் அதன் துல்லியம் நம்பகமானது மற்றும் செயல்முறை சிக்கலானது அல்லது கிடையாது. இதுல வந்து பிரச்சனைகள் பெரிதாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நம்பகமானது மற்றும் செயல்முறை சிக்கலானது அல்ல. புரிந்து கொள்வது மற்றும்
பயன்படுத்த எளிதானது. இந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சோ பயன்படுத்துவது எளிதானது. அடுத்து நாம் பார்க்க வேண்டிய வகை மதிப்பீடுகள், எவாலுவேஷன். ஒரு மதிப்பீட்டை ஒரு உண்மைக்கு மேலே ஒரு படியாக கருதலாம். ஏனெனில் இது ஒரு வரையறுக்கப்பட்ட மூலத்திலிருந்து ஒரு பெரிய மூலத்தை பற்றிய தகவலுக்கு ஒரு உண்மையை பொதுமைப்படுத்திய பயன்பாடாகும். பொதுவாக மதிப்பீடுகள் உண்மைகளை விட நம்பகத்தன்மை குறைவாக இருக்கும். இருப்பினும் அவை பெறப்பட்ட புள்ளி விவர நடைமுறைகள் மற்றும் பிழையின் சாத்தியக்கூறுகள் காரணமாக அவை மிகவும் சிக்கலாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. மூன்றாவது வகை கணிப்புகள். கருத்து கணிப்பு சொல்றாங்க இல்லையா? எந்த ஒரு இப்ப ஒரு கிரிக்கெட் விளையாட்டு நடக்குது அல்லது ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா கணிப்புகள் வரலாம். அந்த கணிப்புகளை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். கணிப்பு என்பது எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் ஒரு மதிப்பீடு. அதாவது அதனுடைய உண்மை அந்த ரிசல்ட் வர்றதுக்கு சில நாட்கள் ஆகலாம். அதற்கு முன்பாகவே ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம், அதாவது ஒரு கல்லூரி, ஒரு தொழிற்சாலை, இந்த மாதிரி இடங்கள், அது மக்கள் கூடக்கூடிய ஒரு கருத்தரங்கு, இந்த மாதிரி இடத்துல வந்து பின்னால் வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டுக்கு முன்பே கணிப்பு செய்யறது. இப்ப நம்ம பொருள் உற்பத்தி பண்ணிட்டோம், வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டு வர்த்தகம் வந்து பண்ண போறோம். இப்படி பண்ணும் போது வந்து நம்மளுக்கு அதுல என்ன லாபம் கிடைக்கும், இது இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை பண்ணுவது சரியா இல்லையா அப்படின்னு ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து நம்ம வந்து விவாதிச்சு அதனுடைய கருத்துக்களை கேட்கலாம். எதிர்கால நிலைமைகளின் உணரப்பட்ட ஆபத்து, அதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா, மற்றும் நிச்சயமற்ற தன்மை, இது செய்யறதுனால பயன் எதுவும் இல்லையா காரணமாக கணிப்புகள், மதிப்பீடுகள் அல்லது உண்மைகளை விட குறைவான நம்பகமானவை. ஏன்னா சில ஆபத்துக்கள் வரலாம், சில நிச்சயமற்ற தன்மை இருக்கலாம். அதன் காரணமாக கணிப்புகளும் மதிப்பீடுகளும் அல்லது உண்மைகளும் குறைவான நம்பகத்தன்மையாக நமக்கு வந்து தெரிய வருகிறது. உறவு, இது தொகுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பு பற்றிய ஆய்வு செய்யும் ஆராய்ச்சி செயல்முறையின் மூலம் வழங்கப்படும் தகவல். விற்பனை விலை, விளம்பர செலவு, விற்பனையாளர் ஊக்கத்தொகை, வாடிக்கையாளரின் தொழில்நிலை போன்ற பல்வேறு கூறுகள் பற்றிய தகவலை ஒரே நேரத்தில் வழங்கக்கூடியது. சந்தைப்படுத்துதல் ஆராய்ச்சி, மார்க்கெட்டிங். அதாவது சந்தைப்படுத்துதல் வந்து ஒரு சந்தைப்படுத்துதல் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு விளைநிலத்துல நம்ம அதற்கான வேளாண் அடிப்படை தேவைகள்லாம் நம்ம வந்து செஞ்சுட்டு அதுல வந்து ஒரு பயிரை வந்து நம்ம உற்பத்தி பண்றோம், அல்லது ஒரு தொழிற்கூடத்துல வந்து ஒரு வாழ்க்கை முறைக்கு தேவையான ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம், அல்லது கிடைக்கக்கூடிய பொருளை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளா வந்து மாத்துறோம். இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து மார்க்கெட்டிங் போறோம், சந்தைப்படுத்துதலுக்கு போறோம். சந்தைப்படுத்துதலுக்கு போறதுக்கு முன்னாடி சில ஆய்வுகள், அதைத்தான் இங்க பார்க்க போறோம். சந்தைப்படுத்துதல் ஆராய்ச்சி மூலம் சிறந்த தகவல் கிடைக்கும். அவை ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை மற்றும் இயற்கையில் ஒருங்கிணைக்கக்கூடியவை. இந்த ஆராய்ச்சியில வந்து பார்க்கக்கூடிய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தரவு, ஒவ்வொரு செய்தி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பா இருக்கும் மற்றும் இயற்கையில் ஒருங்கிணைக்கக்கூடியவை. சந்தைப்படுத்துதல் ஆராய்ச்சி என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் முறையான வடிவமைப்பு, முறையான சேகரிப்பு, முறையான பகுப்பாய்வு மற்றும் மறுபரிசீலனை செய்தல் ஆகும். பாராபட்சமற்ற ஏஜென்சிகள் அல்லது வணிக நிறுவனங்கள்
தங்கள் சந்தைப்படுத்தல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இத்தகைய தகவல் முறையை மேற்கொள்ளலாம். அதாவது அந்த விற்பனைக்கு முன்னாடி சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியை அவர்கள் தொடங்கலாம் அல்லது நடத்தலாம். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியின் நோக்கம் போட்டி, வலிமை மற்றும் கொள்கைகள் மதிப்பிடுவது. இந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஏன் நம்ம பண்ணணும்? why we go for marketing research? அதனுடைய நோக்கம் என்ன? சந்தைப்பட பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கும், காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, வியாபாரத்துல காம்படிஷன் இருக்கும். உங்களுடைய என்டர்பிரைசஸ் உங்க இடத்துல நீங்க விற்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை உங்களுக்கு அருகாமையிலே உங்களுக்கு எதிராக அதே பொருளை விற்பனை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதார வளர்ச்சி, இந்த வியாபாரத்துக்கு எவ்வளவு நம்ம மூலதனம் போடலாம், இவ்வளவு மூலதனம் போட்டு இதுல நம்ம இந்த பொருள்களை உற்பத்தி பண்ணி நம்ம விற்பனை பண்ணும்போது நம்மளுக்கு இதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும். நம்மளுக்கு எதிராகவே அருகாமையிலேயே இதே பொருளை விற்கக்கூடிய நிறைய கடைகள் இருக்கு, மால் இருக்கு. அவங்கல இருந்து நம்ம எப்படி ஒரு திறம்பட விற்பனையை செய்ய முடியும், அந்த விற்பனைக்கான வழிமுறைகளை நம்ம எப்படி கை கொள்ள முடியும், இதனுடைய கொள்கைகளை எப்படி மதிப்பிட முடியும், அப்படின்ற விஷயங்கள் தான் ஆராய்ச்சி. விநியோக முறைகளை குறிப்பிடுவது. How to sell, எப்படி விற்கிறோம்? உற்பத்தி பண்ணியாச்சு, ஒரு விளை நிலத்திலிருந்து வந்த பொருளா இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய தொழிற்கூடங்கள்ல இருந்து நம்ம வரக்கூடிய எலக்ட்ரானிக், பர்னிச்சர், அல்லது பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, அல்லது லெதர் இண்டஸ்ட்ரி, இதுல இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு பொருள்கள் ஆகட்டும், இதை எப்படி நம்ம எந்த முறையில நம்ம விற்க போறோம் அப்படின்றதா சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியின் மற்றொரு நோக்கம். அதாவது லோக்கல் சேல்ஸா, அல்லது ஹோல்சேல்ல இருந்து ரீட்டைலருக்கு கொடுத்து அதன் மூலமா விற்க போறோமா, அல்லது ஓப்பன் ஆக்ஷன், திறந்த வழியில் ஏலம் விட்டு விநியோகம் பண்ண போறோமா, அல்லது ஆன்லைன் செயின் அந்த மாதிரி பண்ண போறோமா, அல்லது ஃபீச்சர் மார்க்கெட்டிங் அதை கடைபிடிக்க போறோமா? இந்த முறைகளை குறிப்பிடுவது ஆராய்ச்சியின் இரண்டாவது நோக்கம். எதிர்கால விற்பனையின் சாத்தியமான அளவை மதிப்பிடுவதற்கு நான் சொன்னேன் இல்லையா, ஃபியூச்சர் மார்க்கெட்டிங். இனி போற காலத்துல பாத்தீங்கன்னா இந்த எதிர்கால விற்பனைன்றது முக்கியமானது ஆயிரும். இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல கரும்பு உற்பத்தி கம்மியா இருக்கு. அந்த கரும்பு உற்பத்தி கம்மியா இருக்கிற இடத்துல சர்க்கரை தயாரிப்பதுல சிரமங்கள் இருக்கு. அங்கு வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை கொடுக்க முடியல. அதே போல அங்க தினசரி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சமையல் ஜாமான்கள்ல துவரம்பருப்பு அல்லது வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பொருட்களை அதிகமா உற்பத்தி பண்ணல. அங்க மழை பெய்யல, காலநிலை சரியா ஒத்து வரல, போதுமான மனித நாட்கள் கிடைக்கல, விற்பனைக்கான சாத்தியக்கூறுகள் சரிவர அமையல. அப்படின்ன போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கிட்டையோ அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திடமோ அவங்க பொருள்களை தேவைகளை கேட்கிறாங்க. அந்த விற்பனை இப்போ உதாரணமா எடுத்துக்கிறோம்னா, கிழக்கு ஆப்பிரிக்கா டான்சானியால இருந்து துவரம்பருப்பு நம்ம வாங்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம என்ன கேட்கிறோம், நம்மகிட்ட எல்லா வளமும் இருக்கு, இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு சர்க்கரை வேணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றோம், ஒரு பாண்ட், ஒரு MOU, மியூச்சுவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அது போடுறோம். எப்படி, எனக்கு 2025 ஆண்டு
மே மாதம் எனக்கு வந்து ஒரு 5000 டன் வந்து எனக்கு வந்து துவரம்பருப்பு தேவை. இதை கொடுப்பதற்கு நம்ம என்ன சார், இதை வாங்குவதற்கு தற்போதைய விலை எவ்வளவு, அதை அங்கிருந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து செலவு எவ்வளவு, அந்த அரசாங்கத்திற்கும் நம்ம அரசாங்கத்துக்கும் உள்ள விதிமுறைகள் நாம் செலுத்த வேண்டிய வரி எவ்வளவு, அதனுடைய பராமரிப்பு, அதை பாதுகாப்பா கொண்டு வரணுமே, ப்ரொடெக்ஷன், அதுக்கு என்னென்ன நம்ம செலவு பண்ண போறோம், இதை எல்லாமே வந்து கணித்து வல்லுநர்கள் எல்லாரோடையும் உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு டன் துவரம்பருப்பினுடைய விலை எவ்வளவு இன்றைக்கு தேதியில, அதே இது வந்து ஓராண்டு கழித்து நம்ம கையில வந்து கிடைக்கும் போது அதனுடைய விலை வந்து மாறுபடும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூடும், டாக்ஸஸ் கூடலாம், உற்பத்தி செலவு கூடலாம். அப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த விலையை நிர்ணயம் பண்ணிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றாங்க. ஓகே, நாங்க வந்து இவ்வளவு ஒரு கிலோ ஒரு டன் வந்து இத்தனை 1000 அல்லது இத்தனை லட்சம் மதிப்புள்ள ரூபாய்க்கு நாங்கள் வாங்குவதற்கு சம்மதிக்கிறோம், நீங்க இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அனுப்பி வச்சு முன்னெச்சரிக்கையா ஒரு முன் தவணையா நாங்க அனுப்பி வைக்கிறோம் பணத்தை. இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் எதிர்கால விற்பனை 6 மாதம் அல்லது 1 வருடம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளுக்காக முன்கூட்டி அந்த ஒப்பந்தத்தை போட்டு ஒரு முன்தொகை செலுத்தி உறுதி செய்தல், இது வந்து முக்கியமான ஒரு நோக்கம். வாடிக்கையாளர் ஏற்றுக்கொள்வதை அறிய எல்லாமே பண்ணிட்டோம், உற்பத்தி பண்ணியாச்சு, கண்டெய்னர்ல வந்தாச்சு, பாதுகாப்பா குடோன்ல இறக்கி வச்சாச்சு, மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. இந்த சூழ்நிலையில வாடிக்கையாளர் ஏற்றுக்கொள்வதை அறிய இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். அதுதான் பிரிலிமினரி சர்வே ஆர் பிரைமரி சர்வே. இந்த ஒரு புதிய ஒரு பொருளை வந்து நம்ம சந்தைக்கு வந்து அறிமுகப்படுத்த போறோமே, இதை வந்து கன்சியூமர், நுகர்வோர், கஸ்டமர் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அன்எம்ப்ளாய்டு யூத் இருப்பாங்க, அல்லது வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அல்லது அவங்க நிறுவனத்துல உள்ள ஸ்டாஃபே இருப்பாங்க. அவங்கள வந்து சந்தைகள்ல வந்து அல்லது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியால, பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல ஒரு சர்வே பண்ணுவாங்க, ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணுவாங்க. அந்த பொருள் சாம்பிள் வச்சிருப்பாங்க, இது இந்த பொருள் வந்து நாங்க இந்த மாதிரி அறிமுகப்படுத்துறோம், இது இங்க கிடைக்கும், நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், லோக்கல் சேல்ஸ் இங்க உண்டு, இந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் விலையும் கம்மியா இருக்கும், தரம் அதிகமா இருக்கும், உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அவசியமான ஒரு பொருளா, தேவைப்பட்ட பொருளா உங்களுக்கு என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது வாடிக்கையாளருடைய ரெஸ்பான்ஸ் பார்ப்பாங்க. இல்லைங்க, இதே போலதான் நான் ஏற்கனவே வாங்கினோம், பொருள் சரியில்லைங்க, விலை அதிகமா இருக்குங்க, நீங்க விலையை குறைச்சு நல்ல தரமான பொருள் கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வருது, இதுல உண்மைத்தன்மையே இல்லை அப்படின்வாங்க. ஒரு சிலர், நீங்க சொல்றது உண்மைங்க, நல்ல தரமான பொருள் தான் நீங்க வந்து அறிமுகப்படுத்த போறீங்க, இதை நிச்சயம் நாங்க வாங்குவோம். சோ பலதரப்பட்ட வாடிக்கையாளருடைய வியூஸ் அதை வந்து சர்வே பண்ணுவாங்க. அதுதான் பிரைமரி, முதன்மை ஆராய்ச்சி. மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, பொருளை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி வாடிக்கையாளர் இதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை அறிய. அடுத்து பார்க்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எதிர்கால விற்பனையின் சாத்தியமான அளவை மதிப்பிடுவது. ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது வந்து நம்ம வந்து எவால்வேட் பண்ணணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த பொருள் வந்து உற்பத்தியாளர் இடத்துல இருந்து நுகர்வோர் கைக்கு போற வர உள்ள விஷயங்களை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்த்து இந்த பொருளை விற்பதற்கான சாத்தியக்கூறு 100% நம்மளுக்கு சாதகமா இருக்கு என்று தெரிந்ததுக்கு பின்னால் தான் அந்த பொருளை விற்பனைக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியின் வகைப்படுத்துதல். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியின் கூறுகளில் சந்தை ஆராய்ச்சி, விற்பனை ஆராய்ச்சி, தயாரிப்பு ஆராய்ச்சி, பேக்கேஜிங் ஆராய்ச்சி, விளம்பர மறுசீரமைப்பு, வணிக பொருளாதார ஆராய்ச்சி, ஏற்றுமதி சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி போன்றவை அடங்கும். ஆராய்ச்சி கூறுகள்ல எத்தனை விதம், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரிசர்ச்.
மார்க்கெட்டிங் ரிசர்ச், செல்லிங். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல ஒரு ரிசர்ச். அடுத்து வந்து பேக்கேஜிங். எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, அதை பேக் பண்ணணும்ல கரெக்டா. பொருள் கெட்டு போகாத அளவுக்கு பேக்கேஜிங் வந்து நம்ம பண்ணணும். என்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து கவர் பண்ணணும், இந்த கவர்ல வந்து இந்த பொருள் வந்து எவ்வளவு நாள் வந்து அது தாக்கு பிடிக்கும், அது கெட்டு போகாம எவ்வளவு நாள் இருக்கும், அதற்கேற்ற தரமான பேக்கேஜிங் வந்து நம்ம வந்து பண்றோமா இல்லையா, மக்களுக்கு இந்த பேக்கேஜிங் வந்து பிடிக்கும் இல்லையா, அது ஒரு ஆராய்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா விளம்பர மறுசீரமைப்பு. எப்படிலாம் நம்ம விளம்பரம் பண்றோம், நோட்டீஸ் ஒட்டுறோம், டிவியில ஆடு கொடுக்குறோம், ரேடியோல ஆடு கொடுக்குறோம், இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்றோம். இதை மறுசீரமைக்கணும். எந்த விதமான பிளாட்ஃபார்ம், எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்றது தீர யோசிக்கணும். கமர்ஷியல் எக்கனாமிக் ரிசர்ச் அப்படின்னா வணிக பொருளாதார ஆராய்ச்சி. எவ்வளவு மூலதனம் போட்டோம், இதுல செயல்பாட்டு செலவு எவ்வளவு இருந்துச்சு, நிர்வாக செலவு, அடுத்து வந்து பொருள் விற்பனை செய்ததுல எவ்வளவு நம்மளுக்கு வந்து அதுல வந்து நம்மளுக்கு நிதி கிடைத்தது, எல்லாம் போட்டு பார்க்கும் போது அந்த காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ, சிபிஓ, அது வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு அந்த ஆராய்ச்சி தேவை. நம்ம செலவு பண்ணதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் தொழில், அதுக்கு பேர் தான் சந்தைப்படுத்துதல். நெக்ஸ்ட், ஏற்றுமதி சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி. ஒரு பொருளை நமது நாட்டிலிருந்து வேறொரு வெளிநாட்டிற்கு விற்பனை செய்தல். அதுக்கு உள்ளே வேன் மீன்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். நம் நாட்டு துறைமுகத்திலிருந்து வெளிநாட்டு துறைமுகத்துக்கு கொண்டு போறதற்கு அந்த கண்டெய்னர் சர்வீஸ், அந்த ஷிப்பிங் கார்பரேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட் பண்றாங்களா, அதுக்கு என்ன விதிமுறைகள் என்ன, இந்த பொருளை கொண்டு செல்வதற்கு வேளாண் பொருளா இருந்தா வேளாண்மை துறையிலோ அல்லது எலக்ட்ரானிக் ப்ராடக்டா இருந்தா எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்லயோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது என்னன்னா குவாரண்டைன் அப்படின்றது வந்து தரச்சான்றிதழ். இந்த வேளாண் உற்பத்தி பொருள்ல எந்த விதமான நோய்களும் இல்லை, இந்த எலக்ட்ரானிக் பொருள் பயன்படுத்தினால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை, இந்த தோல் பொருட்களை பயன்படுத்தினால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, இது வெளிநாட்டிற்கு விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது, அதுதான் குவாரண்டைன் சர்டிபிகேட். இது எல்லாமே நம்ம வந்து வாங்குறோமா, அது எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், என்ன காலகட்டத்துக்குள்ள வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆராய்றது தான் ஏற்றுமதி சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி. இதன் முடிவுல தான் ஒரு பொருளை நம் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய முடியும். ஒரு நல்ல சந்தைப்படுத்துதல், a good marketing research, இது வந்து ஒரு சந்தை செயல்முறைக்கான திட்டமிடலுக்கான கரு. ஒரு ரிசர்ச் ஓரியன்டட் ப்ராசஸ் பண்ணிட்டு, ஒரு சர்வே எல்லாம் பண்ணிட்டு, ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு, அதனுடைய சாதக நிலை நம்மளுக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பொருளை வந்து விநியோகம் பண்ற விற்பனை பண்றோம்னா அதுதான் வந்து சிறந்த திட்டமிடல். So planning is very important before marketing. எனவே நம்பிக்கையான முடிவெடுப்பதற்கு சில ஆராய்ச்சி தொடர்பான பணிகள் அடையாளம் காணப்படலாம். திட்டமிடல் செயல்முறை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம் இல்லையா, அதாவது நம்ம வந்து அந்த சந்தைப்படுத்துதலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணணும்னு சொன்னோம். பிளானிங் அப்படின்றது திட்டம். ஒரு தொழில் தொடங்க போறோம்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், திட்ட அறிக்கை தயார்படுறது மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம 1க்கு 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணணும். அதை வந்து நம்ம டெசிஷன் மேக்கிங் ப்ராப்பரா எடுத்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும், அதை பகுப்பாய்வு பண்ணணும். இங்க வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி பகுப்பாய்வு முதல் தடவை. திட்டமிடல் செயல்முறையில முதல் படி என்னன்னா
சந்தைப்படுத்துதல் ஆராய்ச்சி பகுப்பாய்வு. சந்தை பகுப்பாய்வு, சந்தை பிரிவு, போட்டி பகுப்பாய்வு. ஆல்ரெடி நம்ம பேசணும் இல்லையா, காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, போட்டி விற்பனை விநியோகம் இருக்கும், போட்டியாளர் இருப்பாங்க, அவங்களை எப்படி நம்ம வந்து சமாளிக்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், பாலிசி, அப்புறம் லா, சட்ட சூழல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து திட்டமிடல் செயல்முறையில வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து சந்தைப்படுத்துதலை வடிவமைக்கிறது. அதாவது சந்தைப்படுத்துதல் எப்படி பண்ணலாம், அதாவது வடிவமைப்பு டிசைன் அப்படின்னு கூட சொல்றோம். ஆனா சந்தைப்படுத்துவது ஒரு வடிவமைப்பு வேணும். இந்த இடத்துல வைக்கணும், நம்மளுடைய மால் இந்த மாதிரி இருக்கணும், இந்த பொருட்களை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வகைப்படுத்தணும், மக்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு விளம்பரத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், பொருட்கள் வந்து எளிதான மக்களுக்கு வாங்கக்கூடிய நிலையில அதை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். சந்தைப்படுத்துதல்ல இலக்கு வேணும், டார்கெட். வரக்கூடிய சீசன்ல மாம்பழ சீசன் வரும், வரக்கூடிய மாம்பழ சீசன்ல நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு நாம வந்து மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு நம்ம வந்து தோட்டத்தை பராமரிக்கணும். அதை ஏலம் விடுறது வந்து ஒரு நல்ல ஒரு கவனமா வந்து உரிய நபர்களிடம் நல்ல விலை கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஏலம் விடணும். அந்த தோட்ட மாந்தோப்பை பராமரிக்கிற நேரத்துல வந்து அதற்கு தகுதியான தேவையான உரங்களை வந்து பூச்சி தாக்குதல்ல இருந்து அந்த மரங்களை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி வந்து தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வந்து இலக்கு வைத்து அதை வந்து தரமான முறையில அந்த பொருளை வந்து அந்த விளைபொருளை நம்ம உற்பத்தி பண்ணணும்ன்றது நம்ம இலக்கு. அடுத்து வந்து புதிய தயாரிப்பு திட்டமிடல். அதாவது ஒரு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து தயார் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு திட்டமிடல் வேண்டும். இந்த புதிய பொருளை நம்ம வந்து இந்த சமூகத்துல இந்த மாநில அளவிலான அல்லது தேசிய அளவிலான சந்தையில அறிமுகப்படுத்தும் போது இதற்கு வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, இதை எல்லாமே நம்ம வந்து திட்டமிடணும். அடுத்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் சந்தை நிரல் உருவாக்குனர். சந்தை செயல்பாடுகளை வந்து உருவாக்குனர் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய தொழில் நிறுவனத்திலையோ அல்லது வந்து நம்மளுடைய தொழில்துறையை சார்ந்த ஒரு அமைப்புகள்லையோ சந்தைப்படுத்தலை பத்தி மிக தெளிவாக அதன் நுட்பங்களை அறிந்த ஒரு உருவாக்குனர் இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையின்படி நம்ம சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியை வந்து செஞ்சு முடிச்சு தொழிலை வந்து விற்பனை வந்து செய்து விரிவுபடுத்தணும். ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல் தொடர்பு, இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங். அதாவது வந்து இந்த மார்க்கெட்டிங் அந்த சந்தைப்படுத்துதலை வந்து ஒருங்கிணைக்கணும். அதுக்கு சில கட்டுப்பாடுகள் தேவை. அந்த சந்தைப்படுத்துதலுக்கான தகவல்களை வந்து நம்ம வந்து சேகரிக்கணும். சேகரித்தா மட்டும் பத்தாது, அதை வந்து அனலைஸ் பண்ணணும், பகுப்பாய்வு பண்ணணும். எதை நோக்கி? அது நம்மளுக்கு லாபகரமா இருக்கணும், மக்களுக்கு அது வந்து பயன்படக்கூடிய விஷயமா இருக்கணும். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி பணி, இந்த ரிசர்ச் பண்றதுல வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன, நமது பங்கு என்ன, முக்கியமான பங்கு, எதற்காக இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி பணி வந்து நம்ம மேற்கொள்ளணும். சூழ்நிலை ஆராய்ச்சி விளைவுகள், என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். இது சந்தைப்படுத்தலுக்கு தகுதியான இடத்துலதான் நம்ம இருக்கமானு முதல் தெரியணும். அடுத்து வந்து நன்மை மற்றும் வாழ்க்கை முறை ஆய்வுகள். சந்தைப்படுத்துதல் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், நம்ம வாழ்க்கை முறை சமூக அளவிலும் பொருளாதார அளவிலும் எப்படி முன்னேற்றம் அடையும், அதை போன்ற ஆய்வுகள். விளக்க ஆய்வுகள்,
நுகர்வோர்கிட்டயோ அல்லது ரீட்டைலர்கிட்டயோ அல்லது சக தொழில் உற்பத்தியாளர்கிட்டயோ விளக்கங்கள் நம்ம பெறணும். அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால விளக்கங்கள் சொல்லப்படணும். அந்த மாதிரியான விளக்க ஆய்வுகள். செயல்திறன் பகுப்பாய்வு. விற்பனையை பாதிக்கும் சட்டத்தின் மீதான நிலைப்பாடு. சில விதிமுறைகள் இருக்கும். கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு சந்தை நடத்துறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கும். அதே நகராட்சி சில விதிமுறைகள் இருக்கும். அதே மெட்ரோபாலிட்டன் சில விதிமுறைகள் இருக்கும். கார்பரேஷன் பொருளை விற்பதற்கு, விற்பனை அங்காடி திறப்பதற்கு, விற்பனை கூடம் அமைப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கும், சில சட்டங்கள் இருக்கும். அதன் மீதான நிலைப்பாடுகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். திட்ட மேம்பாட்டு ஆராய்ச்சி, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச், சேவை தர ஆய்வுகள் சர்வீஸ், சில்லறை விற்பனை ரீட்டைல், அதுல ரிசர்ச், தேவை பகுப்பாய்வு நீட் அனாலிசிஸ், நம்மளுக்கு என்ன தேவை அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம். அடுத்து விற்பனை முன்கணிப்பு ப்ரெடிக்ஷன், விற்பனைக்கு முன்னாடி நம்ம இது எப்படி நடத்தலாம், இதனுடைய இந்த தொழில், இந்த விற்பனையை, இந்த விநியோகத்தை சேரும் நமக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்றத கணிக்கணும். விளம்பர செயல்திறன் ஆய்வுகள், அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதின் மூலமாக நம்ம விற்பனை சந்தைப்படுத்தல விரிவாக்கம் செய்ய முடியுமா, அதை பற்றிய ஆய்வுகள். கூடுதல் ஆராய்ச்சி மற்றும் விற்பனை கண்காணிப்பு, அடிஷனல் ரிசர்ச். இன்னும் பல வகையில மக்களை சந்திச்சு, உற்பத்தியாளர்களை சந்திச்சு, நுகர்வோரை சந்திச்சு, பயனீட்டாளர்களை சந்திச்சு, இடர்பாடுகள் வரக்கூடிய காரணங்களை அறிந்து அதை அதுதான் கூடுதல் ஆராய்ச்சி. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கண்காணிப்பு, மானிட்டரிங். இங்க மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் வேணும். கண்காணிப்பு மிக அவசியம். செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் தயாரிப்பு பகுப்பாய்வு, எக்ஸிகியூஷன். நம்ம எப்படி செயல்பட போறோம் சந்தைப்படுத்தல, அதை பகுப்பாய்வு பண்ணணும். ப்ரொடக்ஷன், உற்பத்தி பண்றத தரமா இருக்கணும், மக்கள் விரும்பக்கூடியதா இருக்கணும், தகுந்த விலையில விற்கக்கூடிய பொருளா இருக்கணும், அதை பகுப்பாய்வு பண்ணணும். சந்தைப்படுத்துதல் செயல்பாடுகள் ஏன் முக்கியமானதாக கருதப்படுகிறது? தயாரிப்பு பற்றிய விழிப்புணர்வு. ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை, அது வேளாண் பொருளா இருக்கலாம், அல்லது விவசாய கருவிகளா இருக்கலாம், அல்லது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இரும்பு சம்பந்தமான பொருட்களா இருக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் பைப் தயார் பண்றதா இருக்கலாம், அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ். அந்த மாதிரி பொருட்களை நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில நம்ம இருந்தோமானால், அதை அந்த பொருட்களை உற்பத்தி பண்ண சந்தைப்படுத்தல் செயல்பாடு ஏன் முக்கியம் அப்படின்ற விஷயத்தை நம்ம உள்வாங்கி பார்க்கும் போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். வேளாண் விளைபொருளை உற்பத்தி பண்ணும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அதை பயன்படுத்தாட்டி கெட்டு போகும். அப்போ அந்த வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்றத நம்ம என்ன பண்ணணும், அதை கவனமாக அறுவடை செய்து, அது பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இல்லாம அதை வேர் ஹவுசிங்ல ஸ்டோர், சேமிப்பு கடன்களை அதை சேமிக்கணும். உரிய காலத்துல அது சேமிப்பு கடன்கள் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல நம்ம விற்பனைக்கு கொண்டு போகணும். அப்படி நம்ம விற்பனைக்கு கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பொருள் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்துல போகும்போது கெட்டு போய் விடக்கூடாது, அல்லது சேதமாகி விடக்கூடாது. இந்த மாதிரி விழிப்புணர்வு நம்மளுக்கு தேவை. அடுத்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் ஈடுபாடு. வாடிக்கையாளர் ஈடுபாடு உற்பத்தியாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் உள்ள ஒரு இன்டர் ரிலேஷன்.
ரெண்டு பேர்களுக்கும் உள்ள ஒரு உறவு. இந்த உறவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணுபவர் தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நோக்கத்துடன் சந்தைக்கு வர்றாங்க. அங்கு வரக்கூடிய அந்த நுகர்வோர் வாடிக்கையாளர் வந்து தனக்கு தேவையான பொருள்களை வாங்குவதற்கு அங்க தீர்மானம் செய்யறாங்க. அந்த பொருள் அவர்கிட்ட வாங்குறாங்க. அந்த பொருள் அவங்களுக்கு விரும்பக்கூடியதா இருக்கிறதுனால அந்த பையர் அண்ட் செல்லர், விற்பனையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படுது. அதுதான் வாடிக்கையாளர் ஈடுபாடு. சந்தை விரிவாக்கம், மார்க்கெட்டிங் எக்ஸ்டென்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட் இருக்கும். ஒரு கிராமத்துல வந்து 150 வீடுகள் இருக்கு. அந்த 150 வீடுகள்ல ஒரு 80 வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள உரிமையாளர்களுக்கு வந்து சொந்தமா வந்து நிலங்கள் இருக்கு. அந்த நிலத்துல வந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து பயிர் பண்றாங்க, அதை வந்து அறுவடை பண்றாங்க. அறுவடை பண்ண பொருட்களை அவங்க கிராமத்துக்குள்ளேயே விற்பனை செய்யறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டிங், உள்ளூர் சந்தை. அதற்கு அடுத்தபடியா போகும்போது பாத்தீங்கன்னா மைக்ரேஷன். ஒரு கிராமப்புறத்துல ஒரு வில்லேஜ்ல உற்பத்தி பண்ண வேளாண் பொருளை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள நகர்ப்புறத்துக்கு கொண்டு சென்று அங்க உள்ள மாவட்ட அளவிலான சந்தையில வந்து அதை சந்தைப்படுத்துறாங்க, அதை விற்கிறாங்க. அப்போ எப்ப அவரால் முடியுது, அந்த விவசாயிகளை எப்ப முடியுது, அந்த உற்பத்தியாளர்களை எப்ப அந்த மாதிரி வந்து ஒரு டெவலப்மெண்ட், ஒரு முன்னேற்ற படிக்க அவங்க போக முடியும் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே உற்பத்தி பண்ண உள்ளூர் மார்க்கெட்ல அவங்க விற்று எடுக்கக்கூடிய லாபம் அவர்களை வந்து என்ன செய்யுது, ஒரு விழிப்புணர்வை கொடுக்குது. நம்ம தரமான பொருள் தான் உற்பத்தி பண்ணோம், ஏன் இந்த பொருளை வந்து அரசாங்கத்தின் மூலமா வங்கி கடன் பெற்று இன்னும் விரிவாக்கம் பண்ணி பெரிய லெவல்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது 2 ஏக்கர்ல பண்றதை 5 ஏக்கர் பண்றாங்க. அதுல வர பொருள்களை வந்து விற்கும் போது லோக்கல் மார்க்கெட்லயே அவ்வளவு பொருளையும் விற்க முடியாது. சோ மாவட்ட அளவிலான நகர்ப்புற சந்தைக்கு போய் அதை சந்தைப்படுத்திட்டு வராங்க. அடுத்து சந்தை விரிவாக்கம் அப்படின்ன போது முக்கியமான ஒரு விஷயம் வந்து உற்பத்தியான பொருட்களை மதிப்பு கூட்டிய பொருட்களாக மாற்றுவது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோம். தக்காளி நிறைய விவசாயிகள் வந்து பயிர் பண்றாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் போது என்ன ஆகுது, சந்தையில வந்து அதனுடைய பொருளுக்கு வந்து கொஞ்சம் விலை வந்து சரிவா தான் கிடைக்குது. அல்லது மார்க்கெட்டுக்கு போனா, ஏங்க போன மாதம் வந்து தக்காளி 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கினோம் விவசாயிகிட்ட, இன்னைக்கு எங்களுக்கு விற்பனையே இல்லை, வேணும்னா 1 கிலோ வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போங்கன்னு. அப்போ விவசாயி வந்து வருத்தப்படுறாங்க, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண பொருள் கிலோ 5 ரூபாய்க்கு தான் போதா, போன தடவை 50 ரூபாய்க்கு வித்தமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது அந்த பொருளை வீணாக்காம மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு தொழிற்கூடத்துக்கு போறாங்க. அங்க போய் இந்த மாதிரி எங்க கிட்ட தக்காளி இருக்கு, நிறைய வந்து மீந்து போற ஒரு சூழ்நிலையில இருக்கும், இத வந்து தக்காளி ஜாம் தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணும் போது ஒரு தக்காளி வந்து ஒரு ஜாமா வருது. ரொட்டி பிரெட் எல்லாம் வாங்கி நம்ம வந்து தொட்டு சாப்பிட ஜாமா உருவாக்கும் போது 1 கிலோ தக்காளி வந்து 5 ரூபாய்க்கு உள்ள ஒரு பொருள், அதை ஜாமா மாத்தும் போது ஒரு 150 அல்லது 250 கிராம் எடை உள்ள ஒரு ஜாம் பாட்டில் நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு 200 ரூபாய் கிடைக்குது. உற்பத்தி செலவை விட நம்மளுக்கு 2-3 மடங்கு லாபம் கிடைக்குது. அப்போ ஒரு சாதாரண பொருளை ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. ஒரு எலுமிச்சம்பழம் அது வந்து ஒரு மாங்காய் அது ஊறுகாயாய் மாற முடியுது. அதற்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ், அதுக்கு செயற்கையான பொருள்லாம் சேர்த்து அதை ஊறுகாயை தயார் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல போட்டு அதை வந்து அழகா வந்து ஒரு லேபிளிங் பண்ணி, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய தொழில் நிறுவனத்தின் பெயர்,
அதுக்கப்புறம் உற்பத்தி நாள், எடை, விலை, இதனுடைய கால அளவு, இவ்வளவு நாளுக்குள்ள இதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி விளக்கங்களோட நீங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக அதை வந்து சந்தைக்கு விற்பனையாக கொண்டு வந்து 2 மடங்கு அதிகம் 3 மடங்கு அதிகமான லாபம் கிடைக்குது. இதன் மூலமா நம்ம சந்தைப்படுத்தல வந்து என்ன ஆகுது, விரிவாக்கம் செய்யப்படுது. குடிசை தொழிற்சாலையா இருந்தது கோபுர தொழிற்சாலையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இதற்கு நாம வந்து என்ன பண்ணணும், அரசு அதிகாரிகள், மாநில, மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான விற்பனை அதிகாரிகள், மாவட்ட தொழில் மையங்கள், இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வந்து பயிற்சி எடுக்கலாம். எப்படி வந்து நாங்க சந்தையை விரிவுபடுத்தலாம், எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், எப்படி அதிக லாபத்துக்கான தொழில்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா சந்தையை வந்து விரிவாக்கம் பண்ணலாம். போட்டியாளர் முன்னிலை. போட்டியாளர்னா யாரு? நாம் செய்யக்கூடிய அதே தொழிலை சிறிதும் குறையாமல் நமக்கு அருகாமையிலேயே கடை அமைத்து நம்மளுக்கு போட்டியாக விற்பனை செய்பவர்கள் போட்டியாளர்கள். சரியா? அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து, அந்த மாதிரி போட்டியாளர்கிட்ட இருந்து நாம் எப்படி வந்து வித்தியாசமா லாபம் சம்பாதிக்க முடியும்? அதிக விலை வச்சா சம்பாதிச்சிடலாமா? முடியாது. அந்த கடையில அதிகமா விலை வச்சிருக்காங்க, அந்த கடைக்கு யாரும் போகாதீங்கன்றாங்க. சோ ஒரு பொருளை வந்து நீங்க வந்து விற்பனை விலை 50 ரூபாய் இருக்கு, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய போட்டியாளர் வந்து 50 ரூபாய் 55 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ நாம என்ன பண்ணணும், நம்ம பொருளுடைய தரத்தை வந்து கூட்டணும். நம்மளுக்கு உற்பத்தி செலவு வந்து ஒரு 40 ரூபாய் இருக்கா, ஒரு 8 ரூபாய் 7 ரூபாய் அல்லது 10 ரூபாய் லாபம் இருந்தா போதும். ஏன் இந்த உற்பத்தி செலவு 30 ரூபாய், விற்பனை விலை வந்து 40 ரூபாய் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடை நடத்தக்கூடிய இடத்துக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் செலவு கொடுக்கணும், போக்குவரத்து பொருள்களை வாங்க கொண்டு வர போக்குவரத்து செலவுகளை மீட் அவுட் பண்ணணும். சோ 10 ரூபாய் லாபம் போதும் அப்படின்னு நீங்க 50 ரூபாய்க்கு வித்து பாருங்க, விற்பனை அமோகமா நடக்கும். அல்லது அவங்க விற்கிற பொருள் வந்து இன்னும் வந்து மக்கள் விரும்பக்கூடிய வேற ஒரு பொருளை கமாடிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்ப நம்மளுக்கு போட்டியாளர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு வலிமை கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா விற்பனை வளர்ச்சி. விற்பனை வளர்ச்சி, பொருளை விற்பனை பண்றோம், அதுல என்ன வளர்ச்சி இருக்க போது? ஒரு சிறு தொழில் நம்ம வந்து பண்றோம், லோக்கல் மார்க்கெட்டிங். அதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் தான், நம்ம தான் விவசாயி, நம்ம தான் உற்பத்தியாளர். கரும்பு தோட்டம் 1 ஏக்கர் இருக்கு, அதுல வந்து 1 ஏக்கர்ல கிடைக்கக்கூடிய கரும்புகளை வச்சு நான் கரும்பு பால் காய்ச்சி வெல்லம் தயார் பண்றேன், அச்சு வெல்லம் தயார் பண்றேன், சர்க்கரை தயார் பண்றேன், நானே போய் விற்கிறேன். இப்ப இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங், அதுல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிதான ஒரு வளர்ச்சி இருக்காது. அப்ப இந்த விற்பனை வளர்ச்சி அடையணும், விற்பனையை வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டு செல்லணும் அப்படின்ன போது நம்ம வந்து உற்பத்திக்கான இடத்தை வந்து பெரிது பண்ணணும், உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வந்து தேர்வு பண்ணணும். புதுமையான ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி இது வந்து சமூகத்துல மனிதர்களிடையே மக்களிடையே அதுகளுக்கு வந்து வரவேற்பு இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பொருளை தேர்வு செய்து அதை வந்து நீங்க வந்து வேளாண்மை மூலமா உற்பத்தி பண்ணாலும் சரி, அல்லது தொழிற்சாலை மூலமா ஒரு திறம்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நீங்க வந்து மாற்றும் பொழுது அந்த விற்பனை வந்து வளர்ச்சி அடைய அங்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த விற்பனை வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன அளவுல வந்து ரீட்டைல் ஷாப்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, படிப்படியா வளர்ந்து ஹோல்சேலரா மாறுறீங்க. அந்த ஹோல்சேலர் மொத்த வியாபாரியா மாறும் போது எங்க போறாங்க, அவங்க நீங்க போய் ஒரு தோட்டத்துல கொஞ்சம் பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம தெருவுலயோ நம்ம கிராமத்திலயோ வித்தது போக, கிராமம் விட்டு கிராமம், ஊர் விட்டு ஊர், மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம் நீங்க போய் கொள்முதல் பண்ணிட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து பெரிய சந்தைகள்ல வந்து நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்.
அப்படின்ன போது நீங்க என்ன ஆகுறீங்க? ஹோல்சேலரா மாறீங்க. மொத்த வியாபாரி, கொள்முதல் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு வியாபாரியா ஆகுறீங்க. இதுதான் விற்பனை வளர்ச்சி. ஒரே இடத்துல நம்மளுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் கிடைக்காது. இப்ப பலதரப்பட்ட பல ஊர்களுக்கு சென்று பல வியாபாரிகளை சந்தி பல உற்பத்தியாளர்களை சந்து பொருட்களை கொள்முதல் செய்து ஒரு பெரிய அளவிலான தேசிய அளவிலான மாவட்ட அளவிலான இடத்துல நம்ம விற்பனை செய்யறோம் பாருங்க. அதுதான் விற்பனை வளர்ச்சி. உதாரணமா சொல்ல போனா ஒரு 1,00,000 முதலீடு செய்து விற்பனை செய்யறதுக்கும் ஒரு 10 லட்சம் முதலீடு செய்து விற்பனை வளர்ச்சியை அடைஞ்சு பெரிதாக்குறதுக்கும் உள்ள இடைவெளி தான் விற்பனை வளர்ச்சி. ரீட்டைலர் இன்னைக்கு ஹோல்சேலர் ஆயிருக்கேன். நாளைக்கு நான் தான் ஐ எம் த ப்ரொடியூசர் ஃபார் கமாடிட்டி, பொருட்களை உற்பத்தி பண்ற தயாரிப்பாளர் ஆயிட்டேன். இதுதான் விற்பனை வளர்ச்சி. வாடிக்கையாளர் திருப்தி. வாடிக்கையாளர் திருப்தி அப்படின்றது பார்த்தோம்னா, வாடிக்கையாளர்னா யாரு? கன்சியூமர், பொருளை வாங்க வருபவர். அந்த வாடிக்கையாளர் திருப்தி அடையணும். அந்த செல்லர், அந்த ப்ரொடியூசர், அந்த மார்க்கெட்டிங் பர்சன் இருக்கான் பாருங்க, அவங்க டு சாட்டிஸ்ஃபை த நீட்ஸ் ஆஃப் கஸ்டமர். கஸ்டமருக்கு என்ன தேவைன்றத நம்ம ஊகிக்கணும். அவங்களுக்கு தேவையான பொருள் தேவையான நேரத்துக்கு தகுதியான விலையை கொடுத்து அவங்க வாங்கக்கூடிய அளவுல நம்மளுடைய விற்பனை செயல்பாடு இருந்துச்சுன்னா அந்த வாடிக்கையாளர் திருப்தி அடைவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு வாடிக்கையாளர் எப்படி வருவாங்க அப்படின்னா, அவங்க சமூக அந்தஸ்துல ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது நடுத்தர வருமானம் உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய அளவுல பணக்காரர்களா இருக்கலாம். சோ இந்த மாதிரி 3 கேட்டகரி, புவர், மிடில் அண்ட் எபவ், ஹை லெவல். இப்ப இவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொருட்களை விற்பனை பண்ணணும். அந்த பொருட்கள் அவங்க வாங்குறதுனால அவங்க திருப்தி அடையணும். அடிக்கடி நம்ம கடைக்கு வரணும். அந்த பொருட்களை பயன்படுத்தினால அவங்க குடும்பத்துல உள்ளவங்க இந்த பொருளை வாங்கிட்டு வந்திருக்கோம், அப்பா இவ்வளவு காலம் உழைக்குது, நல்ல ப்ராடக்ட், இந்த கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான், தரமான ஜாமான், அவ்வளவு சுவையா ருசியா ஆரோக்கியமா இருக்கு இந்த உணவு. சோ இந்த மாதிரி அவங்க திருப்தி அடையணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முத ஒரு சந்தைப்படுத்துதலுடைய ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம இதெல்லாம் கண்காணிக்கணும், மதிப்பீடு செய்யணும், சர்வே பண்ணணும். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு நடவடிக்கையில தொடர்ந்து செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம கிட்ட வாடிக்கையாளரை இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியும். இந்த ஒரு சந்தைப்படுத்தல் நிகழ்வு அல்லது செயல்பாடு ஏன் முக்கியமா கருதப்படுது அப்படின்னா, நம்ம we have to empower in social and economic status. நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மளுடைய கிராமத்தை சார்ந்தவர்களும் நம் நாட்டை சார்ந்தவர்களும் எல்லோரும் சமூக அளவுலையும் பொருளாதார அளவுலையும் முன்னேறணும் அப்படின்றதுதான் இந்த சந்தைப்படுத்தலுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. சந்தைப்படுத்துதல் என்ற ஒரு செயல்பாடு இருந்தால் மட்டுமே வாழ்விடம் திருப்திகரமாக இருக்கும், வாழ்க்கை முறை திருப்திகரமாக இருக்கும். பாலி மார்க்கெட்டிங் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த பலவிதமான சந்தையில் பலவிதமான பொருள்கள் நம்ம விற்பனை செய்வோம். அங்க காய்கறிகள் இருக்கும், வீட்டுக்கு தேவையான மரஜாமான்கள் கிடைக்கலாம், நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்கும், அதே போல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மென்பொருள்கள் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் விற்பனை செய்யக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பாலி மார்க்கெட்டிங். அப்போ சந்தைனா என்ன, சந்தைனா என்னென்ன பொருளா விற்கின்றத பார்த்தோம். அதே போல சந்தைப்படுத்துதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா பையர் இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுதான் சந்தைப்படுத்துதல். அந்த சந்தைப்படுத்தல பாத்தீங்கன்னா நிதி, பைனான்ஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு இருக்கும்,
டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, உற்பத்தியான இடத்துல இருந்து நம்ம இதுக்கு சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கான போக்குவரத்து, அதுக்கப்புறம் வந்து அரசுக்கு நம்ம செலுத்த வேண்டிய விதிமுறைகள், அதற்கடுத்து விற்பனை பொருள் போது மீதி இருக்கிறத வந்து ஸ்டோரேஜ் பண்றது, அடுத்து இடைத்தரகர்கள் இருப்பாங்க, அவங்க மூலமா நம்ம விற்பனைகள் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துதல். அப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஒரு கன்சியூமர், தயாரிப்பாளர்கிட்ட இருந்து பயனீட்டாளர் அல்லது வாடிக்கையாளருக்கு இடையில வந்து ஒரு பொருள் போய் சேர்றதுக்கு இடையில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உற்பத்தியில வந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள், அதுல உள்ள நன்மை தீமைகள், அதற்கப்புறம் அதை வந்து அறுவடை செய்தல், அதாவது ஹார்வெஸ்டிங் ஆர் ப்ரொடக்ஷன், அந்த எண்ட் ப்ராடக்ட் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்றது. அந்த கொண்டு செல்லும் போது சில இடர்பாடுகள், அந்த இடர்பாடுகள்லாம் சமாளிக்கிறதுக்கு தேவையான நமக்கு வந்து என்ன இருக்கணும், அந்த மார்க்கெட்டிங் தொடர்பான தூய சிந்தனை இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கணும். குறிப்பா வந்து இந்த சந்தைப்படுத்தல் மூலமா உற்பத்தியாளரான நானும் பயன்பெறணும், மக்களும் பயன்பெறணும், நாடும் நலம் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா மட்டும்தான் அந்த செயலை வந்து திருப்திகரமா நம்ம செய்ய முடியும். சோ இதுவரையுமே நாம் பார்த்த விஷயங்கள், சந்தை என்றால் என்ன, சந்தைப்படுத்துதல் என்ன, சந்தைப்படுத்துதலில் இன்றைய பாடத்திட்டம் வந்து தகவல் பரிமாற்றம், இது எல்லாமே நம்ம வந்து விளக்கமாக விரிவாக இன்றைய நாளில் வந்து நம்ம வந்து கலந்து ஆலோசிச்சு தெரியப்படுத்திக்கிட்டோம். இந்த விஷயங்களை மாணவர்களாகிய நீங்கள், நடுநிலையாளர்கள், விற்பனையாளர்கள் அனைவரும் இந்த விஷயங்களை வந்து உள்கொண்டு சிறந்த முறையில வந்து சந்தைப்படுத்துதலை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வணிகம் சம்பந்தமான இந்த பாடத்திட்டத்தை வழங்குவதற்கு இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும், காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் எங்களது துறை தலைவர் டாக்டர் செந்தில்வேல் சார் அவர்களுக்கும், மற்றும் இதுவரையிலும் என்னுடைய கூற்றுகளை, கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டு உள்வாங்கி திறம்பட செயல்படவிருக்கும் மாணவ செல்வத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.